அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைகளில் பணம் வசூல் தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் தாய்சேய் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் உள்ள குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் தாய்சேய் மருத்துவமனைகளில் பல நவீன கருவிகள் வாங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணம் பெறப்படுவதாக எழுந்த புகார் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதுபோன்ற தவறுகள் நடக்காதவாறு மருத்துவமனைகளில் விளம்பர பலகைகள் மற்றும் புகார் எண்களை வைக்க இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்கின்ற வகையிலான ஒரு செய்தி எல்லா இடங்களிலும் அதுபோல் இல்லை. ஒரு இடத்திலும் அது மாதிரி இல்லை என்றும் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஓரிரு இடங்களில் சிறிய அளவிலான குறைபாடுகள், 4ஆம் நிலையில் இருக்கிற ஊழியர் பெருமக்கள் எங்கேயாவது 1-2 சிறிய அளவில் தவறுகள் எங்கேயும் நடந்திருக்கும். அதை பெரிதுபடுத்தி ஒட்டுமொத்தமாகவே மருத்துவமனைகளில் மருத்துவ சேவையே சரியில்லை போன்ற செய்திகளை எல்லாம் வெளியிடுகிற ஒரு சூழல் இருந்து வருகிறது. குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், விமர்சனங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நிச்சயம் சரி செய்கிறோம்.